இவன் வந்து ஷாமி பிராண்ட், அதாவது ரெட்மி, போக்கோ, ஷாமி அப்படிங்கிற ஃபோன் பேரில் வந்து ஷாமி ஒரு ஏமாத்தா பண்ணிட்டு இருந்தாங்க. அதே ஒருட்ட சாம்சங் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக நத்திங் பிராண்டும் அதில் கலையிறங்கியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை அதிக விலை கொடுத்து தான் வாங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ள போக வேண்டிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து வரத்தங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நத்திங் புதுசாக நத்திங் ஃபோன் 3A லைட் அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் லான்ச்சான அந்த ஃபோனை தான் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து டிப்பிக்கல் நத்திங் ஃபோனில் பார்க்குற மாதிரியே பேக் சைடில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மாதிரியான ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. கிளிப் இன்டர்ஃபேஸ், கிளிப் லைட் இருக்குது. மற்றபடி ஃபோனோட ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. பேக் சைடில் நமக்கு வந்து பாண்டா கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோனோட பேக் கேசிங்காக. இது போய் இந்த ஃபோன் வந்து 8.3 mm திக்னஸோட 199 கிராம் வெயிட் வருது. மற்றபடி இதில் எந்த எசென்சியல் கீன் அப்படிங்கிற ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஏலாம் ஒர்க் ஆகும். மேலும் IP54க்கான ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ பில் குவாலிட்டி தான். ஆனால் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனை பற்றி ஃபுல் ஸ்பெக்கு சொல்ல முன்னாடி இதை இன்னொரு ஃபோன் கூட கம்பேர் பண்ணி ஆகணும். அதுவும் இவங்க ஃபோன் தான். நத்திங்க்கு வந்து CMF அப்படிங்கிற சப் பிராண்ட் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஆல்ரெடி இந்தியாவில் CMF Phone 2 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் கூட கண்டிப்பாக இந்த ஃபோனை கம்பேர் பண்ணி ஆகணும். ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃபோன் கிட்டத்தட்ட அந்த ஃபோனுக்கு சிமிலராக தான் இருக்கும். குறிப்பாக அந்த நத்திங் ஃபோன் 3A லைட்டோட ஸ்க்ரீனை பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இல்லை 6.77 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரிசீவர் உள்ள OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 480 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், HDR10 சப்போர்ட், 2160 ஹெட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங், டிபிக்கல் பிரைட்னஸ் பொறுத்தவரைக்கும் 800 நிட்ஸும், அதே அவுட்டோரில் 1300 நிட்ஸும், பிக் பிரைட்னஸாக 3000 நிட்ஸும் கிடைக்குது. அதுபோல் பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தராங்க. ஸோ இதுதான் டிஸ்பிளே இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நத்திங் ஃபோன் 3A Pro எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த ஃபோன்லேயும் இதே மாதிரி 6.77 இன்ச்சுக்கான 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. இதே 3000 நிட்ஸ் பிரைட்னஸ், இதே பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன், இதே IP54க்கான ப்ரொடெக்ஷன் தராங்க. ஆனால் இந்த நத்திங் ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த CMF Phone 2 Pro வந்து வெயிட்லேயும் திக்னஸ்லையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது பெட்டராக இருக்குது ஒரு பாயிண்டில். ரெண்டாவதாக இதோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு MediaTek Dimensity 7300 Pro அப்படிங்கிற 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசர் ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து 8GB RAM with 128GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 RAM இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR4SM தராங்க. ஸ்டோரேஜ் வெர்ஷன் பார்க்கும்போது UFS 2.2 வருது. மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் கிடையாது. ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து Android பெஞ்ச் மார்க்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 691,000 ஸ்கோர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 3D மார்க்கில் டெஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 99.2% வந்து ஸ்டேபிள் ரேட் கிடைக்குது. அதுவுமே வந்து கிட்டத்தட்ட 37 டிகிரிஸ் வரையும் தான் மேக்ஸிமமாக டெம்பரேச்சர் பொசிஷன் சொன்னாங்க. ஓரளவு ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க சொல்லணும் இந்த ஃபோனுக்கு. ஸோ கேம்ஸ் பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் விளாடலாம். ஹெவியான கேம்ஸ் வந்து செட்டிங்ஸை லோ பண்ணி வச்சு விளாடலாம். இது போய் இந்த ஃபோனில் எக்ஸ்பேண்டபிள் சப்போர்ட் இருக்குது. மைக்ரோ ஸ்டிக் கார்டு போடலாம். 2 TB எக்ஸ்டர்னல் பண்ணலாம். மேலும் ஃபோனோட OS பார்த்தீங்கன்னா Android 15 பேஸ் பண்ண நத்திங் OS 3.5 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்னது. இப்போ நான் சொன்ன இந்த நத்திங் ஃபோனோட 3A லைட்டோட ஸ்பெக்கை வந்து CMF Phone 2 Pro கூட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அதில் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா OS, அதாவது புது OS கொடுக்காங்க. அதில் பழைய OS இருக்குது. பெரிய லெவலில் வித்தியாசம் கிடையாது. அதுவுமே அந்த ஃபோனுக்குமே சாஃப்ட்வேர் அப்டேட் இந்த டைமில் கிடச்சிருக்கும். அதனால் இதுவுமே ட்ரான்னு தான் சொல்லணும். மற்றபடி அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தராது சொல்கிறாங்க. அதுபோல் இந்த ஃபோனில் வந்து Instagram, Facebook மாதிரியே சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸும் உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா. எல்லாமே ஒரே ஸ்பெக் தான் இருக்குது. அடுத்ததாக கேமரா பற்றி பார்த்துலாம். இந்த நத்திங் ஃபோன் 3A லைட்டோட கேமராஸ்னு பார்க்கும்போது பேக் சைடில் 3 கேமரா வருது. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட சென்சர் கொடுக்குறாங்க. இது வந்து 1/1.57 இன்ச்சுக்கான சென்சராக வருது. f1.88 அபர்ச்சர் தராங்க. மற்றபடியாக ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் கிடையாது. EIS சப்போர்ட் இருக்குது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும் இருக்குது. இது போய் இந்த ஃபோனுக்கு ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் தராங்க. மூணாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் தராங்க. மற்றபடி பிரைமரி கேமராவில் 10x ஜூம் வரையும் ஜூம் பண்ணலாம் சொல்கிறாங்க. வீடியோஸை பொறுத்தவரை 4K வீடியோ வந்து 30 ஃப்ரேம்/செகண்ட்ல கேப்சர் பண்ணலாம். அதே செல்ஃபி கேமரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு 60 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 அபர்ச்சரில் வருது. ஆனால் செல்ஃபி கேமராவில் வந்து நமக்கு ஃபுல் HD வீடியோ 60 ஃப்ரேம்/செகண்ட் வரை தான் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ கேமராஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே தெரியும், கிட்டத்தட்ட ஒரே ஹார்ட்வேர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நத்திங்கோட ஃபோன் 3A லைட்டோட கேமராஸ் பார்த்தாச்சு. அடுத்ததாக CMF Phone 2 Proவில் கேமராஸை பற்றி பார்த்துடலாம். அதில் பார்த்துட்டிங்கன்னா மொதல் 2 கேமராவும் இந்த நத்திங் ஃபோனோட ஃபோன் 3A லைட்டில் பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான். மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ரெண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த நத்திங்கோட ஃபோன் 3A லைட்டில் 3வது கேமரா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த CMF Phone 2 Proவில் 3வது கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 2x டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு இந்த நத்திங்கோட ஃபோன் 3A லைட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த CMF Phone 2 Proவில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான போர்ட்ரேட் ஷாட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து சூப்பராக எடுக்க முடியும்.
இது போக ரெண்டு ஃபோன்லேயும் வந்து 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் per second வரையும் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணலாம். ரெண்டு கேமராவுக்குமே நமக்கு OS சப்போர்ட் இல்லை, நமக்கு அதுலேயுமே ES சப்போர்ட் தான் இருக்குது, இதுலேயுமே ES சப்போர்ட் தான் இருக்குது பிரைமரி கேமராவில். இது போக செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயுமே 60 மோஷனுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. 3A Lite வந்து கொஞ்சம் பெட்டர்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த செல்ஃபி வீடியோஸ் வந்து ஃபுல் HD வீடியோ 60 ஃப்ரேம் per second கேப்சர் பண்ணலாம். ஆனால் CMF Phone 2 Proல ஃபுல் HD வீடியோ 30 ஃப்ரேம் per second தான் கேப்சர் பண்ண முடியும். இது ஒன்று தான் வித்தியாசமே தவிர மற்றபடி பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஸோ ஆக மொத்தம் கேமராவோட வின்னர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து இந்த நத்திங்கோட CMF Phone 2 Pro தான். 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது, அதுக்கு டைப் C தான் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான், பாட்டம் போட்ட ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும் நமக்கு வந்து CMF கொஞ்சம் லவுடாக இருக்குங்கிற மாதிரியாக நியூஸ் வருது. காரணம் வால்யூம் வந்து 150 வரையும் நமக்கு வந்து வச்சுக்கலாம். ஆனால் நோட் பண்ண விஷயம் நெட்வொர்க்ஸில் ஒரே ஒரு பாயிண்ட்டில் நமக்கு வந்து இந்த நத்திங் ஃபோன் 3A Lite வந்து பெட்டராக இருக்குது. காரணம் இந்த ஃபோன் நமக்கு ஆஸ் யூஷுவல் 5Gக்கான SNS சப்போர்ட், 4Gக்கான VoLTE, Wi-Fi 6 Bluetooth 5.3 மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருந்தாலும் இதில் ஒரு விஷயம் பெட்டராக இருக்குது. இந்த நத்திங் ஃபோன் 3A Liteல வந்து NFC இருக்குது. ஆனால் நமக்கு இந்த CMF Phone 2 Proல NFC கிடையாது. NFC நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னா இது ஓரளவு ஓகே. NFC டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள், அது போக நமக்கு பேமெண்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் NFCயில் பண்ணுவீங்கன்னா ஓரளவு ஓகேயா இருக்கும். மற்றபடி அது பெரிய பாயிண்ட்டில். கடைசியாக பேட்டரி நமக்கு வந்து CMF Phone 2 Proல பயன்படுத்தப்பட்ட அதே 5000 mAh பேட்டரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். அதில் எந்த விதமாக மாற்றமும் இல்லை. சார்ஜர் ஆஸ் யூஷுவல் பாக்ஸில் தர மாட்டாங்க, நீ தனியாக தான் வாங்கணும். CMF Phoneலேயும் அதே மாதிரி தான், சார்ஜர் தர மாட்டாங்க. மற்றபடி ஸ்பெக் வைஸை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். பேட்டரியில் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த பேட்டரி வந்து நமக்கு வந்து 50% சார்ஜ் வெறும் 20 நிமிஷத்தை எட்டுன்னு சொல்கிறாங்க. அதே பேட்டரியோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 சைக்கிள் தாண்டினாலும் 90% இதோட பேட்டரியோட ஹெல்த் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரலாக இந்த ஃபோனை வந்து நம்ம நத்திங்கோட CMF Phone 2 Pro கம்பேர் பண்ண முடியாது. இந்த ஃபோனில் நல்லது கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், கேமராஸ் நல்லாயிருக்கும், அது போக OS அப்டேட் நல்லாயிருக்கும், பேட்டரி நல்லாயிருக்கும். நைட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, இந்த மேக்ரோ கேமராலாம் தேவையில்லை. ரெண்டாவது கேமராலாம் 8 மோஷனுக்கு போல அதே மாதிரி நமக்கு CMF Phone 2 Proல கொடுத்த மாதிரி டெலிஃபோட்டோ கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது போக சார்ஜர் பாக்ஸில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவிட்டி இருக்குது. அதே CMF Phone 2 Pro கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா CMF Phone 2 Pro இதோட கம்மியான ப்ரைஸில் தராங்க. ப்ரைஸிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது போல பெட்டரான டெலிஃபோட்டோ கேமராஸ்லாம் இருக்குங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். OS வேணால் பழசுன்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாலும் நமக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் 3 வருடம் கொடுக்குறாங்க அந்த ஃபோனுக்குமே. அதனால் ஒரு பெரிய மேட்டரில். மற்றபடி NFC மாதிரி 1-2 குட்டி விஷயங்கள் பண்ணால் இந்த ஃபோனில் கொஞ்சம் பெட்டராக இருக்க தவிர மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு ஓகோன்னு இல்லை. அதுக்கு நீங்கள் இந்த CMF Phone 2 Pro வாங்கிட்டு போயிடலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த CMF Phone 2 Pro சீப்பாக இருக்குது, டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது, திக்னஸ் மற்றும் வெயிட்டும் கம்மியாக இருக்குது, ஸ்பீக்கர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. வந்து இந்த நத்திங் ஃபோன் 3A Liteல வந்து 60 ஃப்ரேம் per secondல வந்து செல்ஃபிஸ் எடுக்கலாம். NFC சப்போர்ட் இருக்குது, கொஞ்சம் புது வாய்ஸ் இருக்குது. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து இந்த போக்கோ, ரெட்மிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவில் வந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. அந்த ஃபோனை பேரை மட்டும் மாற்றி இங்கே வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஸ்பெக் உள்ள ஃபோன் வந்து போக்கோன்னு சொல்லி லான்ச் பண்ணுவாங்க வேறு பேரில். அதே மாதிரி தான் நம்ம சாம்சங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த A சீரிஸ், F சீரிஸ் மாதிரியான ஃபோன்ஸ் வந்து மாற்றி அந்த ஒரே ஸ்பெக் வச்சுட்டு பேரை மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி விஷயங்கள் இப்போ நத்திங் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ 1-2 ஸ்பெக் மட்டும் தான் வித்தியாசம் தவிர மற்றபடி எல்லாமே வந்து நமக்கு இந்த CMF Phone 2 Proல பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் வாங்கினதுக்கு பதிலாக அதே வாங்கிட்டு போயிருங்க. 2 ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த நத்திங் ஃபோனோட 3A Lite பற்றி நினைக்கிங்கிறத கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றபடி சொன்னிக்கிறேன். நன்றி, வணக்கம்.